வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட TN பாளையம் கிராமத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிருக்கான நலத்திட்டத்தை பொதுமக்களுக்கு எடுத்து கூறினார்கள். புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட TN பாளையம் கிராமத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் JCM மக்கள் மன்றத்தின் தலைவர் ரீகன் ஜான்குமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மணவெளி சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளர் சமூக சேவகர் முருகன் என்கின்ற பெருமாள் கிராமத்தில் உள்ள மகளிர்களை சந்தித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிருக்கான நலத்திட்டத்தை எடுத்து கூறினார். இவருடன் கிராம பொதுமக்களும் இளைஞர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய மண்டல பொதுச் செயலாளர் சேர்மன் சுரேஷ் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தானாபாளையம் சப்தகிரி நகரில் மக்களை சந்தித்து அங்குள்ள குறைகளை கேட்டறிந்தார். புதுச்சேரி மாநிலம் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவரும் நாளைய நம்பிக்கை நட்சத்திரம் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் ஆணைக்கு இணங்க லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய மண்டல பொது செயலாளர் சேர்மன் சுரேஷ் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தானாபாளையம் சப்தகிரி நகரில் மக்களை சந்தித்து அங்குள்ள குறைகளை கேட்டறிந்தார். மேலும் நம்முடைய லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய உன்னதமான தேர்தல் வாக்குறுதிகள் சம்பந்தமாக மக்களுக்கான அடிப்படை வசதிகள், சாலை, குடிநீர், மின் விநியோகம், மேலும் பெண்களுக்கான கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார மேம்பாடு, சமூக பாதுகாப்பு, சர்வதேச தரத்திலான கல்வியை மாணவர்களுக்கு வழங்குவது என்று பல்வேறு வாக்குறுதிகள் சம்பந்தமாக எடுத்துரைக்கப்பட்டது. புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும், ஜோஸ் சார்லஸ் மார்டின் முதல்வராக ஆக வேண்டும் என அனைத்து தரப்பு மக்களும் விரும்புவதால் 2026 ஆட்சி மாற்றம் உறுதி என லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிரணி தலைவி பிரபாதேவி தெரிவித்துள்ளார். இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில மகளிரணி தலைவி பிரபாதேவி, புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர உதவித்தொகையை 2500 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இதற்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிரணி சார்பில் LJK தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது தலைவரின் அறிவிப்பு மற்றும் போராட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி என்றும் அவர் முன்னெடுக்கும் அனைத்து போராட்டங்களும் வெற்றி பெறுகின்றது. அவர் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ஆண்டிற்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். ஆனால் முதலமைச்சர் தேர்தலை கருத்தில் கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவிப்பால் இதனை அறிவித்துள்ளார் என்று தெரிவித்தார். ஆனால் சிவப்பு அட்டை குடும்ப தலைவிகளுக்கு மட்டும் 2500 ரூபாய் என்பது இல்லாமல் அனைத்து தரப்பு குடும்ப தலைவிகளுக்கும் 2500 ரூபாய் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், எங்கள் தலைவர் மகளிருக்காக பல திட்டங்களை அறிவித்துள்ளார். அவர் அறிவித்த திட்டங்கள் அனைத்தும் பெண்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. தற்பொழுது அந்த திட்டங்களால் ஈர்க்கப்பட்ட மகளிர் ஒரு மாற்று அரசியலை விரும்புகின்றார்கள். லட்சிய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என நினைப்பதாகவும், இன்று JCM என்பது ஒரு பிராண்டாக மாறிவிட்டது, அவர் முதல்வராக வேண்டும் என அனைத்து தரப்பு மக்களும் விரும்புகின்றார்கள். எனவே 2026 ஆட்சி மாற்றம் நடக்கப் போவது உறுதி என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், NR காங்கிரஸ் பாஜக அரசு இனிமேல் மக்களை கவரக்கூடிய திட்டங்களை அறிவித்து ஒரு பயனும் இல்லை. நாங்கள் அறிவித்துள்ள அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், சொல் அல்ல செயல் என்று எங்களது தாரக மந்திரத்தை போல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என்று கூறிய அவர், புதுச்சேரியில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக உள்ளது. அனைத்து துறைகளிலும் இந்த அரசு தோல்வியுற்ற அரசாக உள்ளது. NR காங்கிரஸை மக்கள் வெறுக்க ஆரம்பித்துள்ளனர். 20 ஆண்டு காலம் புதுச்சேரி பின்தங்கி உள்ளது என்பதை மக்கள் உணர்ந்துள்ளதாக தெரிவித்த பிரபாதேவி, புதுச்சேரியை மீட்டெடுக்கவே எங்கள் தலைவர் வந்துள்ளார். அவருக்கு பக்கபலமாக மகளிர் அனைவரும் இருப்போம். எங்களுடைய ஒவ்வொரு போராட்டமும் வெற்றி போராட்டமாக உள்ளது, மக்களுக்கான போராட்டமாக உள்ளது. மேலும் லட்சிய ஜனநாயக கட்சியில் மகளிருக்கு சுதந்திரம் உள்ளது. எங்களால் தன்னிச்சையாக செயல்பட முடிகின்றது என்று கூறினார். அவர் வந்தா முதல்வரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில மட்டும் இல்ல, மகளிர் மத்தியில மிகுந்த ஒரு வரவேற்பு இருக்குது. எங்க போனாலும் JCM அவர் நல்லா செய்யறாரு, மக்களுக்கு நிறைய சிறப்பா செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேக்குறாங்க. எங்க பகுதிக்கு வாங்க, எங்களுடைய பகுதிக்கு வாங்க, எங்களுடைய பகுதியில மக்களுக்கு உங்களுடைய கட்சியினுடைய கொள்கைகள், கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் சொல்லுங்க, திட்டங்களை அறிவிங்க
அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் மகளிர் விரும்பி கூப்பிடுறதுனால நாங்க போயிட்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு குழுக்களா சந்திச்சு பேசிட்டு வரோம். ஆட்சி மாற்றம் 2026 நடக்க போறது உறுதி. தேமுதிக மக்கள் உரிமை மீட்பு 2.0 மாநாட்டில் புதுவை மாநில செயலாளர் விபிபி வேலு தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தேமுதிக மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள பாசார் கைகாட்டில் நேற்று பிரம்மாண்டமாக நடைபெற்றது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமை தாங்கினார். இதில் புதுவை மாநில கழக செயலாளர் விபிபி வேலு தலைமையில் புதுச்சேரியில் இருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இன்று நடைபெறுகின்ற மாநாட்டிற்கு, மக்கள் உரிமை மாநாட்டிற்கு நம்முடைய கழகத்தினுடைய தாய் அன்னியார் அவர்கள் அழைப்பு விட்டதனால் அவர் தலைமையில் நடக்கின்ற இந்த மாநாட்டிற்கு புதுச்சேரி மாநிலத்திலிருந்து கழக உடன்பிறப்புகளும் சகோதர சகோதரிகளும் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இன்று மாநாட்டுக்கு செல்கின்றோம். நாம் மாநாட்டுக்கு ஒன்றாக சென்று மாநாட்டை வெற்றி பெற செய்ய போகின்றோம். புதுச்சேரி மாநிலத்துக்கென்று தலைவருடைய பற்று பாசம் ஏராளமாக இருப்பதால் தலைவருடைய உண்மையான தொண்டர்களும் ரசிகர்களும் ஒன்று திரண்டு இன்று நாம் மாநாட்டுக்கு செல்கின்றோம். சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஸ்மைல் திட்டத்தின் கீழ் பயிற்சி முகாம் 6/1/2026 அன்று நடைபெற்றது. சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஸ்மைல் திட்டத்தின் கீழ் எண் 64 செல்லான் நகர் மெயின் ரோடு புதுச்சேரி என்ற முகவரியில் இயங்கி வரும் யாசகர் மறுவாழ்வு மையம் செயல்பட்டு வருகின்றது. இங்கு சாலைகளில் யாசகம் கேட்பவர்கள் அழைத்து வந்து தங்க வைத்து பராமரிப்பதுடன் அவர்கள் பொருளாதாரம் ஈட்டி கௌரவமாக வாழ குறைந்த முதலீட்டுடன் தொழில் செய்யக்கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம் 6/1/2026 அன்று நடைபெற்றது. இதில் காப்பகத்தில் தங்கியுள்ள முன்னாள் யாசகர்களுக்கு ஃபினாயில் தயாரிப்பது, மெழுகுவத்தி தயாரிப்பது போன்ற குறைந்த முதலீட்டில் தயாரிக்கக்கூடிய பொருட்களின் உற்பத்தி குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. புதுச்சேரி சமூக நலத்துறையின் இயக்குனர் ராகினியின் ஆலோசனையின்படி துணை இயக்குனர் கருணாநிதி மற்றும் கள அதிகாரி கார்த்திகேயன் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரியின் நிறுவனர் மோகன் தலைமையில், பொருளாளர் சுகுணா முன்னிலையில் பயிற்சியாளர் லூர்து மேரி காப்பகத்தில் தங்கி முன்னாள் யாசகர்கள் அனைவருக்கும் ஃபினாயில் மற்றும் மெழுகுவத்தி பயிற்சிகளை அளித்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காப்பகத்தின் ஊழியர்கள் ராஜ்குமார், நான்சி, மிஸ்பா, சகாய செல்வி, காயத்ரி ஆகியோர் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் காப்பகத்தில் தங்கி இருக்கும் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். சொல்லும்போது பேசிட்டு சொல்லிட்டு வந்துட்டேன். நம்ம இது என்ன பண்ண போறோம், இது பண்ண போறோம்.
ஆஃப் பண்ணி கிட்ட வாங்கப்பா, கிட்ட வாங்க. Clap பண்ணுங்களா? நம்ம பொறுமையா உட்காந்து 3 பேரா புதுடெல்லியில் இருக்கிறதான மனிதவள மேம்பாட்டு நிறுவனமும் புதுச்சேரி மாநில சமூக நலத்துறை மற்றும் ஷார் அசோசியேஷன் பாண்டிச்சேரி இணைந்து தான் இந்த வேலையை நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம். வந்தவங்க சும்மா விரும்ப போகிற பாதங்களும் வேலை கற்றுட்டு போனால் நல்லா இருக்கும். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட சென்னிமலை அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியில் தேசிய இளைஞர் விழிப்புணர்வு விழா நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட சென்னிமலை அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியில் தேசிய இளைஞர் விழிப்புணர்வு விழா நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் நடைபெற்றது. மாவட்ட கூடுதல் நீதிபதி ரவிச்சந்திரன், நீதிபதி செல்வராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆத்தூர் நீதிமன்ற மூர்த்த வழக்கறிஞர்கள் ராமலிங்கம், சிவக்குமார் இந்நிகழ்ச்சியில் வாழ்த்தி பேசினார்கள். கல்லூரி முதல்வர் ரவீந்திரன் முன்னிலையிலும் ஆலோசனையிலும் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் பழனியப்பன் நிகழ்ச்சியையும் பேரணியையும் ஏற்பாடு செய்தார். சிறப்பு விருந்தினர்களும் காவல் அதிகாரிகளும் பேராசிரியர்களும் மாணவர்களும் பேரணியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கொசு மருந்து அடிக்கும் பணியை அனிபால் கென்னடி அவர்கள் துவக்கி வைத்தார். உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி நகராட்சி சுகாதாரத்துறை மூலம் இன்று தொகுதிக்கு உட்பட்ட முக்கிய பகுதிகள், குறுகிய தெருக்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் புகை மருந்து அடிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக நேதாஜி நகர் 2 மற்றும் 3, அவ்வை நகர், அரப்பணி அவ்வை தோட்டம், உடையார் தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் சிறப்பு மருந்து புகை அடிக்கப்பட்டது. கொசு பிரச்சனையால் பொதுமக்களின் சுகாதாரத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க தொடர்ந்து கண்காணிப்பு மேற்கொண்டு தேவையான இடங்களிலும் மருந்து தெளிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நடவடிக்கைகளை பொதுமக்கள் பாராட்டிய நிலையில் கொசு உற்பத்தியை தடுக்கும் வகையில் வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்களில் நீர்த்தேக்கம் ஏற்படாமல் கவனமாக இருக்க வேண்டும் என உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் தொகுதி முழுவதும் தொடர்ச்சியாக மருந்து அடிக்க வேண்டும் என்று நகராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்துள்ளார். இந்த நிகழ்வின் பொழுது தொகுதி துணை செயலாளர் நிசார், கிளை செயலாளர் ராகேஷ், துணை கிளை செயலாளர்கள் சித்தார்த் மற்றும் கபில் ஆகியோர் உடன் இருந்தனர். வில்லியனூரை அடுத்த சிவ கணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலை பள்ளியில் ஆங்கில இலக்கிய விழா கொண்டாடப்பட்டது. வில்லியனூரை அடுத்த சிவ கணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலை பள்ளியில் ஆங்கில இலக்கிய விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு பள்ளி நிர்வாகியும் சுயநிதி தனியார் சங்கங்கள் கூட்டமைப்பின் பொது செயலாளருமாகிய டாக்டர் ராம சிவராஜன் தலைமையேற்று தலைமை உரையாற்றினார். கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ரங்கநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து துவக்கி வைத்தார். ஆங்கில இலக்கியங்கள் எனும் தலைப்பில் சிறப்புரை ஆற்றினார். பள்ளியின் நிறுவனர் அஞ்சாலாட்சி முன்னிலை வகித்தார். பள்ளியின் முதல்வர் சாந்தி பிரகாஷ் விழாவிற்கு நோக்க உரையாற்றினார். 6, 7, 8ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களின் ஆங்கில இலக்கியம் குறித்த பல்சுவை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இதில் வரவேற்பு நடனம், தோஷியா நடனம், ஆங்கில நடனங்கள் நிகழ்த்தப்பட்டன. பசுமையின் எதிரொலி, இலையுதிர் காலம், வாழ்க்கை, இடியும் மழையும் எனும் தலைப்புகளில் ஆங்கில கவிதைகள் வாசிக்கப்பட்டன.
ஆங்கில இலக்கிய வரலாறு, மாணவர் வாழ்வில் ஒழுக்கம், செல்வம், ஆரோக்கியம், ஆனந்தம் போன்ற தலைப்புகளில் ஆங்கில உரையாற்றப்பட்டன. மேலும் ஆங்கில இலக்கிய உரையாடல்கள், பாடல்கள், கதை கூறுதல் நிகழ்த்தப்பட்டன. வினை பொருட்களின் முக்கியத்துவம் பற்றி விளக்கப்பட்டது. சிண்ட்ரெல்லா, மலர் மகுடம் எனும் நாடகங்கள் நடத்தப்பட்டன. இவ்விழாவினை ஆங்கில ஆசிரியை கனிமொழி தொகுத்து வழங்கினார். இந்நிகழ்ச்சியானது நிறுவனர் அஞ்சாலாட்சி, முதல்வர் சாந்தி வழிகாட்டுதலுடன் ஆங்கில ஆசிரியர் கனிமொழி மற்ற ஆசிரியர்களால் பயிற்சி கொடுக்கப்பட்டு நிகழ்த்தப்பட்டன. இதில் திரளான பெற்றோர்கள் கலந்து கொண்டு மாணவ செல்வங்களின் ஆங்கில மொழி திறமையை பாராட்டினர். Leaves of willow, instead of brown, say to bear, take the tread down. With me, I will feed you sweets and we will celebrate Pongal together. You stay at our home. We will definitely come with you, but there is one problem. Only one of us can come with you. Why? What's the problem? She is well. If you take her with you, you will become a rich and luxurious life and never face any money problem. She is success. If you take her with you, you will achieve all the sphere of life. And whom do you want to take to home? Okay, let me discuss it with my friend. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் 2 கிலோ கோதுமை வழங்கும் நிகழ்ச்சியை எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் மாதந்தோறும் தலா 2 கிலோ இலவச கோதுமை வழங்கும் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் சர்க்கரை நோயாளிகள் பயன்பெறும் வகையில் கோதுமை வழங்க வேண்டும் என்ற குரலும் சட்டசபையில் எதிரொலித்தது. அப்பொழுது அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 2 கிலோ இலவச கோதுமை வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் தலா 2 கிலோ இலவச கோதுமை வழங்கும் திட்டம் துவங்கப்பட்டது. இந்த திட்டமானது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இன்று வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம், ஒதியம்பட்டு, உத்தரவாகினிப்பேட் ஆகிய பகுதிகளில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ இலவச கோதுமை வழங்கும் திட்டத்தை பொதுமக்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், கூட்டணி கட்சியினர் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். ஓசோடு சட்டமன்ற தொகுதி தொண்டமானத்தம் மற்றும் கோபாலன் கடை பகுதியில் பொங்கல் பரிசினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் ஓசூடு சட்டமன்ற தொகுதி தொண்டமானத்தம் மற்றும் கோபாலன் கடை கிராமத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு தொண்டமானத்தம் கிராமத்தில் நேற்று இரவு வீடு வீடாக சென்று பொங்கல் பரிசுகளை வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இன்று காலை கோபாலன் கடை பகுதியில் சுவாமி தரிசனம் செய்து வீடு வீடாக சென்று பொங்கல் தொகுப்பினை காங்கிரஸ் பிரமுகர்கள் முன்னிலையில் பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஊசூடு தொகுதி காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் வட்டார தலைவர்கள், ஊசூடு காங்கிரஸ் தலைவி, மாநில தலைவர்கள், அனைத்து தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் ஊசூடு தொகுதியை சார்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.
புதுச்சேரி மாநிலம் மணவெளி தொகுதி நோனாங்குப்பம் அண்ணாமலை நகர் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ரமா அறக்கட்டளையின் சார்பாக விக்கி என்கின்ற ராஜகணபதி நிதி உதவியை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் மணவெளி தொகுதி நோனாங்குப்பம் அண்ணாமலை நகர் பகுதியில் ஜனார்த்தனன் என்பவரது வீட்டில் நேற்று மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக அப்பகுதி மக்களால் தீ அணைக்கப்பட்டது. தகவல் அறிந்த ரமா அறக்கட்டளையின் தலைவர் விக்கி என்கின்ற ராஜகணபதி பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நன்கொடையாக 5000 ரூபாயை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கினார். இவருடன் ரமா அறக்கட்டளையின் நிர்வாகிகள் பொதுமக்கள் உடன் இருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட வீராம்பட்டினம் ரோடு பகுதியில் காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் நாட்காட்டி மற்றும் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் பொங்கல் தொகுப்பு தொகுதி முழுவதும் வழங்கப்பட்டு வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக 20ஆம் நாள் அரியாங்குப்பம் நகர பகுதி வீராம்பட்டினம் ரோடு, மாதா கோவில் தெரு, சோலை கவுண்டர் வீதி, திரௌபதி அம்மன் கோவில் தெரு, பூரணாங்குப்பம் வீதி ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொங்கல் தொகுப்பு மற்றும் மாத கேலண்டர் கொடுத்து வருகின்றார்கள். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நிர்வாகிகள், காங்கிரஸ் மாநில, மாவட்ட, தொகுதி, கிராம காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டவர்கள் திரளாக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு வீடு வீடாக சென்று பொங்கல் தொகுப்பினை வழங்கி வருகின்றார்கள். காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியின் உடல் நலம் சீராக வேண்டி மகிழா காங்கிரஸ் சார்பில் வீராம்பட்டினம் செங்கல் நீரம்மன் ஆலயத்தில் மண் சோறு சாப்பிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவி அன்னை சோனியா காந்தியின் உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ள காரணத்தினால் அவரது உடல் நலம் சீராக வேண்டி புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பத்தை அடுத்த வீராம்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ செங்கல் நீரம்மன் ஆலயத்தில் மாநில மகிழா காங்கிரஸ் சார்பில் சிறப்பு பூஜைகள் செய்து மண் சோறு சாப்பிட்டு வேண்டுதலை நிறைவேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, முன்னாள் மகிழா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி, விஜயகுமாரி, பொது செயலாளர்கள் சுந்தரி, ரீட்டா, தொகுதி தலைவி அன்னலட்சுமி, சக்தி, அபியான் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அவர்களுடைய சார்பாகவும், விஜயலட்சுமி அவர்களுடைய சார்பாகவும், பஞ்சகாந்தி தலைவி அவர்களின் சார்பாகவும், காங்கிரசின் சார்பாக மகளிர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கு உடல் நலம் தேடி மண் சாதம் ஒன்று சேர்ந்து நாங்கள் அவருக்காக வேண்டி சாப்பிடுகிறோம். வீராம்பட்டினம் முன்னாள் வார்டு உறுப்பினரான சுந்தரி நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன். மகிழா காங்கிரஸ் தலைவி விஜயலட்சுமி தலைவி அவர்களின் தலைமையிலும், விஜயகுமாரி அவர்கள் தலைமையிலும் உடல் நலம் சரியாக வேண்டும். அன்னை சோனியா காந்தி அவர்கள் உடல் நலம் சரியாவதற்காக மண் சாதம் சாப்பிடுகிறோம். உடல் நலம் சரியாக வேண்டும்.
மற்றும் குறு தொழில்களின் வளர்ச்சிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட முன்னணி தேசிய அமைப்பான லகு உத்யோக் பாரதி புதுச்சேரியின் கிளையின் சார்பில் ஹோட்டல் அதிதியில் CSIR விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. சிறு மற்றும் குறு தொழில்களின் வளர்ச்சிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட முன்னணி தேசிய அமைப்பான லகு உத்யோக் பாரதி புதுச்சேரியின் கிளை சார்பில் 2035 நோக்கிய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் எதிர்கால பாதை கொள்கைகள் மற்றும் கூட்டாண்மைகள் என்ற பொருண்மையின் ஹோட்டல் அதிதியில் CSIR விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த முக்கிய நிகழ்ச்சியை புதுச்சேரி அரசின் செயலர் விக்ராந்த் ராஜா துவக்கி வைத்தார். அவர் தனது சிறப்புரையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் நாட்டின் பொருளாதார கட்டமைப்பின் முதுகெலும்பாக திகழ்கின்றன என்பதை வலியுறுத்தினார். மேலும் புதுச்சேரியில் MSMEகளுக்கு தேவையான நிதி மற்றும் நிறுவன ரீதியான ஆதரவை வழங்க RAMP திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அத்துடன் லகு உத்யோக் பாரதியின் ஆதரவுடன் இதுவரை 65 சிறு மற்றும் குறு நிறுவனங்களில் எரிசக்தி தணிக்கை மேற்கொள்ளப்பட்டு அவை ZED மற்றும் LEAN சான்றிதழ்களை பெற்றுள்ளன என முக்கிய அறிவிப்பையும் அவர் வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி MSME DFO நியூக்ளியஸ் செல் உதவி இயக்குனர் பிரித்திகா சர்மா, புதுச்சேரி இந்து எக்கனாமிக் ஃபாரம் மாநில தலைவர் செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். கருத்தரங்கில் முக்கிய அம்சமாக தமிழ்நாடு லகு உத்யோக் பாரதி இணை பொதுச் செயலாளர் ஜெயேந்திரன் சிறப்பு உரையாற்றினார். தொழில் முனைவோர் CSIR காப்புரிமை பெற்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தங்களின் போட்டித்தன்மையை அதிகரிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். உள்நாட்டு அறிவியல் கண்டுபிடிப்புகளை தொழில்களில் நடைமுறைப்படுத்துவதன் மூலம் உள்ளூர் தொழில்கள் உலகளாவிய போட்டியில் முன்னிலை பெற முடியும் என்றும் இது 2035 நோக்கி இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு வலு சேர்க்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த கருத்தரங்கில் அனுபவம் வாய்ந்த MSME உரிமையாளர்கள், வளர்ந்து வரும் தொழில் முனைவோர் மற்றும் புதுமையான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உள்ளிட்ட 120க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் பலர் அதிகாரப்பூர்வமாக லகு உத்யோக் பாரதியில் உறுப்பினர்களாக இணைந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை லகு உத்யோக் பாரதி புதுச்சேரியின் கிளை மாநில தலைவர் விக்னேஸ்வரன், மாநில பொது செயலாளர் அசோக், தேசிய செயற்குழு உறுப்பினர் சுரேஷ் பாபு மற்றும் அமைப்பின் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். லகு உத்யோக் பாரதி சிறு மற்றும் குறு தொழில் துறையினரின் அதிகாரத்தை மேம்படுத்தவும் அவர்களின் குரலை கொள்கை ரீதியாக வலுப்படுத்தவும் செயல்படும் தேசிய அமைப்பாக இருந்து MSMEக்கள் இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி இயந்திரமாக தொடர்வதை உறுதி செய்து வருகின்றது. புதுச்சேரியில் வக்ஃபு வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ராமதாஸ் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசியல் அமைப்புப்படி உள்ளாட்சிகளுக்கு 14 ஆண்டுகளாக தேர்தல் நடத்தாமல் இருப்பது, மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை 7 ஆண்டுகளாக முடக்கி வைப்பது, 2009 பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட குழந்தைகள் கல்வி பெறும் சட்டத்தை 16 ஆண்டுகளாக செயல்படுத்தாமல் உள்ளது, புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு அதன் சட்டப்படி கடந்த 5 ஆண்டுகளாக நிர்வாக குழு அமைக்காமல் இருப்பது ஆகியவை சில சட்டத்தை மீறிய உதாரணங்கள். இந்த வரிசையில் புதுச்சேரி மாநில வக்ஃபு வாரியத்தை நியமிக்காமல் சட்டவிரோதமான செயலில் இந்த அரசு செயல்படுவதை கழகம் கண்டிக்கின்றது. வக்ஃபு சட்டம் 1995 படி புதுச்சேரியில் மாநில வக்ஃபு வாரியம் ஒரு சட்ட அமைப்பாக உருவெடுத்தது. அதன்படி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பதியப்பட்டுள்ள 45 மசூதிகளின் சொத்தை இந்த வாரியம் நிர்வகித்து வருகின்றது. இந்த வாரியத்தின் பதவிக்காலம் 2015 முடிந்தது. அதற்கு பிறகு 2022 அது சீரமைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஆனால் அதற்கான தலைவரோ உறுப்பினர்களோ நியமிக்கப்படவில்லை. எனவே கடந்த 10 ஆண்டுகளாக புதுச்சேரி மாநிலத்தில் வக்ஃபு வாரியம் செயல்படவில்லை. இந்த மாற்றங்களை எல்லாம் உருவாக்கி மாநில வக்ஃபு வாரியத்தை அரசு உடனடியாக நியமிக்க வேண்டும். இதன் தலைவரை அரசே நியமனம் செய்து கொள்ளலாம். இந்த வாரியம் இல்லாததால் மசூதிகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை. அவற்றின் வசம் உள்ள சொத்துக்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகின்றது. வக்ஃபு சொத்துக்களில் இருந்து கிடைக்கப்படும் வருமானம் குறிப்பிட்ட நோக்கங்களுக்கு செலவு செய்யப்படுகின்றதா என்று கவனிக்க முடியவில்லை. இழக்கப்பட்ட சொத்துக்களை மீட்க முடியவில்லை. அரசு கொடுக்கும் மானிய உதவித்தொகையை பெற முடியவில்லை.
பல மசூதிகளுக்கு முத்தவல்லிகள் நியமிக்கப்படவில்லை. ஓய்வூதிய திட்டம், மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை, சொத்தை பற்றிய ஆவணங்களை முறையாக டிஜிட்டல் மயம் ஆக்குவது போன்ற காரியங்கள் மேற்கொள்ளப்படவில்லை. மத்திய வக்பு வாரியத்தின் திட்டங்களையும் தேசிய வக்பு வளர்ச்சி நிறுவன திட்டங்களையும் புதுச்சேரியில் செயல்படுத்த முடியவில்லை. தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் வக்பு வாரியங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வரும்பொழுது ஏன் புதுச்சேரியில் மட்டும் இஸ்லாமியர்களுக்கு உரிய சட்டத்தை 10 ஆண்டுகளாக செயல்படுத்த முடியவில்லை? எனவே புதுச்சேரி அரசு உடனடியாக இந்த வக்பு வாரியத்தையும் வக்பு தீப்பாயத்தையும் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 150 பேருந்துகள் இன்றைக்கு மக்களுக்கு பயனில்லாத நிலையில் இருக்கிறது. அரசுக்கும் இழப்பு ஏற்படுகிறது. இதை தவிர்த்து எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அரசாங்கம் இன்னும் 2 மாதங்களுக்குள் கொடுக்க வேண்டுமாயும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற ஜகரம் தமிழர் பெருவிழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் துறை அனைத்து துறைகளுடன் இணைந்து நடத்திய ஜகரம் தமிழர் பெருவிழா என்ற தலைப்பில் அமைந்த நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. தை மாதம் உழவர் திருநாளை முன்னிட்டு தமிழரின் கலை இலக்கிய பண்பாடுகளை போற்றும் வகையில் மாணவர்கள் தங்கள் கலைத்திறன் மற்றும் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் விதமாக 9 அரங்கங்களை அமைத்திருந்தனர். இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக நடிகர் திரு பாண்டி ரவி அவர்களும் புதுவை பல்கலைக்கழகம் நிகழ்ச்சி கலை துணைத் தலைவர் முனைவர் சுப்பையா அவர்களும் கலந்து கொண்டு அரங்குகளை பார்வையிட்டு மதிப்பீடு செய்து மாணவர்களை வாழ்த்தி சிறப்புரையாற்றினார்கள். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து அரங்கங்களை பார்வையிட்டு தலைமை உரையாற்றினார். மேலும் செயலாளர் நாராயணசுவாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரி இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி ஆகியோரின் வாழ்த்துக்களுடன் துவங்கிய இந்த நிகழ்வில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முத்துலட்சுமி அவர்கள் நிகழ்ச்சியின் வரவேற்புரையை வழங்கினார். 12 துறைகளை சேர்ந்த மாணவர்கள் கலை நிகழ்வுகளோடு 9 தலைப்புகளில் 9 சிறந்த அரங்குகளை உருவாக்கி இருந்தனர். காவிரி பூம்பட்டினம், மூவேந்தர் துறைமுக நகரங்கள், திருவிழாக்கள், தமிழர் வாழ்வியலும் விஞ்ஞானமும், பழந்தமிழர் அறிவியல் சிந்தனைகள், ஆயத்திய இளவரசி செம்பவழம், புலவர் புறவர் நட்பு, மருத நில காட்சிகள், கல்வெட்டுகள், அகழ்வாராய்ச்சி, தொல்பொருட்கள் என்றவாறு தலைப்புகள் அமைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு அரங்கிலும் மாணவர்கள் தமிழரின் அடையாளத்தை பறைசாற்றும் வகையில் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் வகையிலும் அரங்கங்களை தமிழரின் நடை, உடை, பாவனைகளுடன், ஆடை அலங்காரத்துடன், உணர்வு பொங்க உற்சாகத்துடன் அமைத்திருந்தனர். மேலும் தமிழர் நிகழ்த்து கலைகளான பாரம்பரிய நடனம், குழு நடனம், சிலம்பம், வில்லுப்பாட்டு, யோகா, நாடகம் ஆகிய நிகழ்ச்சிகள் அரங்கேறின. நிகழ்வின் இறுதியாக பரிசளிப்பு விழா நடைபெற்றது. வணிகவியல் துறை மாணவர்கள் உருவாக்கிய காவிரி பூம்பட்டினம் அரங்கம் முதல் பரிசினை பெற்றது. 2ஆம் பரிசினை உயிரி அறிவியல் துறை மாணவர்கள் உருவாக்கிய ஆயத்திய இளவரசி செம்பவழம் அரங்கமும், 3ஆம் பரிசினை இயற்பியல் துறை மாணவர்கள் உருவாக்கிய தமிழர் வாழ்வியலும் விஞ்ஞானமும் என்ற அரங்கமும் பெற்றது. அடுத்ததாக நிகழ்த்து கலைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. முதல் பரிசினை பொம்மலாட்டமும், 2ஆம் பரிசினை குழு நாடகமும், 3ஆம் பரிசினை வில்லுப்பாட்டும் பெற்றன. அனைத்து துறை தலைவர்களும் பேராசிரியர்களும் மாணவர்களும் பங்கு பெற்ற இந்த நிகழ்ச்சியினை தமிழ்துறை பேராசிரியர்கள் பிற துறையுடன் இணைந்து ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியின் நன்றி உரையினை தமிழ்துறை தலைவர் முனைவர் வனிதா வழங்கினார். நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. இங்க பாத்தீங்கன்னா இந்த அரங்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் நாங்கள் சுத்தி பார்த்தோம். அந்த 1 மணி நேரம் 30 நிமிடமும் நானாக இல்லை. போலி மருந்து உரிமையாளர்களுக்கு உடந்தையாக செயல்படும் ஆட்சியாளர்களை வாழும் வரை சிறையில் தள்ள வேண்டும் என புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு. ராமதாஸ் அவர்கள் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நெல்லித்தோப்பு தொகுதியில் தேர்தல் பிரச்சார கூட்டம் நெல்லித்தோப்பு சுமங்கலி திருமண நிலையத்தில் நடைபெற்றது. தொகுதி பொறுப்பாளர் டெல்லி பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழகத்தின் துணைத் தலைவர் நித்யானந்தம், பொது செயலாளர் பேராசிரியர் ஏ. மு. ராஜன், மாநில செயலாளர் முனைவர் மோகன சுந்தரம், பொருளாளர் முனைவர் செல்வகுமாரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
தொடர்ந்த கூட்டத்தில் பேசிய பேராசிரியர் ராமதாஸ், புதுச்சேரி மாநிலத்தை சிங்கப்பூராக மாற்றுவேன் என ஏமாற்றும் ஆட்சியாளர்களுக்கு வரும் தேர்தலில் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்றும், போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளர்களுக்கு சாதகமாக செயல்படும் ஆட்சியாளர்களை வாழ்நாள் முழுவதும் சிறையில் தள்ள வேண்டும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் அணியின் தலைவர் முருகையன், அரியாங்குப்பம் முன்னாள் கவுன்சிலர் தனஞ்சயன், காலாப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் குமார், துணை செயலாளர் ரகு மற்றும் அனைத்து மாநில நிர்வாகிகளும், செயற்குழு உறுப்பினர்களும், தொகுதி பொறுப்பாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.